2021 ஜனவரி மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்துல வாரங்கல் பகுதியில் இருக்கிற பிரதிமா நகர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு மீனா அப்படிங்கிற ஒரு பெண் வந்திருக்காங்க. இந்த மீனாவுடைய சொந்த தங்கச்சிக்கு தான் கல்யாணம். அதனால அங்க இருக்கிற எல்லா கல்யாண வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நபர், அவரு தங்கச்சி வீட்டுக்காரருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் பேரு முகமது ஷா. அவரும் இந்த கல்யாண வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்டு தானே, ஆனா ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் மாதிரி சொந்த கல்யாணம் மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவரு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி கில்லி மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பையனை மீனா பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப நல்லா வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மெல்லமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த முகமது ஷாவும் இவங்களை பார்த்துட்டு, ஓ நீங்க பொண்ணோட அக்காவா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தெரியாது இந்த மீனாவுக்கு, இந்த பேச்சை இங்கேயே கட் பண்ணியிருந்தா தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு. மீனா கொஞ்சம் உஷாராயி, ஒரு ஆண் தாங்கிட்ட இவ்வளவு வழிய வந்து பேசுறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிவாளம் போட்டிருந்தாங்கன்னா நாம இன்னைக்கு இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவா இங்க போட்டிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்காது. மீனா அவங்க லைஃபை ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கலாம். சரி, இந்த கிரைம் சம்பவம் நமக்கு ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நடந்தது, இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு, இவங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வேற விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, மகாராஷ்டிரா மாநிலத்துல ரேவர் சிட்டி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இங்க ஊடாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் வினோத். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர். இவருடைய மனைவி பேர் மீனா. இவருடைய அப்பா பேரு பீம்ராவ். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர். ரொம்பவே சின்ன குடும்பம், ஆனா ரொம்ப அழகான குடும்பம். அதாவது தினமும் வேலை செய்யதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமை இருந்தா கூட அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. அழகான 2 பிள்ளைங்க, 6 வயசுல ஒரு பையன், 7 வயசுல ஒரு பெண், இப்படி 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப மார்ச் 24, 2023 அன்னைக்கு வழக்கமா தன்னுடைய அப்பா எங்க வேலைக்கு போனாலும் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. அப்படி ஒரு வாரம் 10 நாள் வெளியில, அவரும் டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறனால வெளில போனா கூட தகவலை சொல்லிடுவாரு. ஆனா அன்னைக்கு தன்னுடைய அப்பாவுடைய ஃபோன் ரீச் ஆகவே இல்லை, வீட்டுக்கும் வரல. வர வேண்டிய நாள் அது. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள், போன இடம், ஒர்க் பண்ற ஆஃபீஸு, இப்படி எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார் வினோத். ஆனா அப்பாவை பத்தியான எந்த தகவலுமே அவருக்கு இல்லை. அப்படின்னால கொஞ்சமா அவருக்கு பயம் வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, எங்க அப்பாவை காணா அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க, அவங்க அப்பா என்ன தொழில் பண்றாருன்னா, அவர் ஒரு டாக்ஸி டிரைவருங்க அப்படின்னா. உடனே போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு டாக்ஸி டிரைவருங்கிற, அது இல்லாம ஒரு வாரம் 10 நாள் அடிக்கடி வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஓட்டிட்டு போவார்னு வேற சொல்றீங்க. அந்த மாதிரி எங்கேயாவது போயிருந்திருக்கலாம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம். அதனால நாளைக்கு வரைக்கும் பாருங்க, மறுபடியும் அவர் கால் பண்ணல, வரல அப்படின்னா நீங்க வாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு சமாதானம் கூறி அனுப்புறாங்க. வினோத்துக்கு கொஞ்சம் கூட சமாதானம் ஆகலை. இருந்தாலும் போலீஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. ஆனா போலீஸ் சொன்னதுக்காக வீட்டுக்கு போன வினோத்துக்கு மனசே சரியில்லை, அப்பாவுக்காக காத்து கிடக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது அடுத்த நாள் காலையில. என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கிற துஞ்சல் அப்படிங்கிற ஒரு ஆற்று பாலம், அந்த பகுதியில ஒரு பிணம் ஒண்ணு மிதந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனடியே அடிச்சு பிடிச்சிட்டு போலீஸ் டீம் அங்க போகும்பொழுது அந்த பிணத்தினுடைய முகம் கல்லால அப்படியே நசுக்கப்பட்டிருக்குது. கத்தியால குத்தப்பட்ட காயம், அங்கங்க ரத்தங்கள் தெரிச்சு கிடக்கிறது. அப்படி சொல்லிட்டு அந்த இடமே ஒரு ஒரு படுபயங்கரமான கொலை நடந்ததுக்கான இடமா அது இருக்குது. உடனே ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. இது யாரா இருக்கும் அப்படின்னா, முகம் தெரியலையே அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பக்கம் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது. நேற்று தன்னுடைய அப்பாவை காணாம சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்காக வந்திருந்தார், நம்ம தான் அனுப்பி வச்சோம் அப்படின்னு. அந்த வினோத்துக்கு ஃபோன் பண்ணி, நீங்க உடனடியா அந்த துஞ்சல் பிரிட்ஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே கால் வருது அப்படின்னு சொன்ன உடனே வினோத்துக்கு பயங்கர பதட்டம், பயம். அவரு நம்ம அப்பாவா அது இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்தோட அங்க வந்து பார்த்தா, அவரு பயந்த மாதிரியே அது அவங்க அப்பா. அப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அப்பாவுடைய அந்த தேஞ்சு போன செருப்பு, அப்பா கைகளுடைய அடையாளம், இதெல்லாம் பார்த்துட்டு இது எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறார் வினோத். ஏன்னா அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அந்த அப்பா தான் கஷ்டப்பட்டு பையனை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து, இந்த வினோத்தும் கூட கல்யாணம் ஆன உடனே அப்பா அம்மாவை துரத்தி விடுற இந்த காலகட்டத்துல அவர் அப்படி பண்ணாம தன்னுடைய அப்பாவை தான் வீட்டிலேயே வச்சுட்டு அவ்வளோ அன்பா அப்பாவை பராமரிச்சுட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அழகான குடும்பம் இல்லையா? அதுல ஒருத்தர் இறந்து போனோடனே அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்?
பயங்கரமா அவர் தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கெல்லாம் செக் பண்ணிட்டு அட்டாப்சிக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக பாடியை அனுப்பிச்சு விடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த என்கொயரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா ஒரு வயசானவர், அவருக்கு 55 வயசுக்கு மேல, இவருக்கு யார் எதிரி இருக்க முடியும், இவரை கொலை பண்ற அளவுக்கு என்ன எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதுதான் இவர் எங்க போனார் நேத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க விசாரிச்சதுல நேத்து நைட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்ல ஒரு மது அருந்திட்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. தனியாவா அருந்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் போது இல்ல அவர் கூட வேற ஒரு நபரும் மது அருந்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அந்த நபர் யாரு அப்படின்னா அந்த பார்ல இருந்த அப்போ குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு, அங்க வேலை பார்த்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல அது யாருன்னு. பெரும்பாலும் பார்ல குடிச்சிட்டு இருந்தவங்க ஞாபகம் இருக்காது, ஏன்னா எல்லாருமே சரக்குல இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களால கரெக்டா யாரு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு சொல்ல முடியல. பார்க்காத ஒரு நபர் அப்படின்னு அவங்க தனக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதனால அந்த நபர் யாரு அப்படின்னு ஒரு கட்டத்துல அதை முன்னெடுக்க முடியல போலீஸ்னால. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த இறந்து போன பீம்ராவ், அதான் வினோத்தோடைய அப்பா, அவருடைய போன் ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்றாங்க. அதுலயும் அவருடைய தொழில் ரீதியா பேசினவங்களுடைய தகவல் தான் இருக்குது, வேற எந்த டீட்டெயிலுமே இல்லை. அந்த போன்ல இருந்து போலீஸுக்கு எந்த விதமான ஒரு தடயங்கள் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம எப்படி எடுக்க போறோம், எப்படி வந்து நகர்த்தி கொலையாளிகளை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு போலீஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. சரி, இப்ப இந்த வினோத்தை கூப்பிட்டு உங்க அப்பாவுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, முன் விரோதம் ஏதாவது இருக்கா, சொத்து தகராறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்திலிருந்து விசாரிக்கிறாங்க. அவங்க கிராமமான ஊடாளிலையும் போய் விசாரிக்கிறாங்க. இந்த பீம்ராவுக்கு அப்படி எதிரிகளே யாருமே இல்லை, ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாருமே இவரை பத்தி கிளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் என்ன எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு என்கொயரி பண்றாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப அன்பான அப்பா பையன், அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, பையன் கொள்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அங்க இருக்கிற இன்னொரு பெரிய நபர்னா அந்த மீனாவுக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் எப்படி உறவு இருந்தது, வேற ஏதாவது வரதட்சணை பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இந்த மீனாவை ஃபுல்லா அவங்க என்கொயரி பண்ணும்போது மீனாவுடைய பேச்சுல முன்னுக்கு பின்னா அவங்க வந்து மாத்தி பேசுறாங்க. அவங்க பேச்சுல ஒரு பதட்டம் இருக்குது, ஏதோ ஒண்ணு இவங்க மாத்தி பேசுறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனடியா ஒரு பெண் போலீஸை வச்சுட்டு இவங்க கஸ்டடியில் எடுத்து மீனாவை விசாரிக்கிறதுக்காக அவங்க கூட்டி விடுறாங்க. மீனாவுடைய போன் ரெக்கார்ட்ஸை அவங்க செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் போலீஸுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குது. என்னன்னா, பீம்ராவ் இறந்து போன அந்த நேரத்துல இந்த மீனா ஏதோ ஒரு புது நம்பருக்கு நிறைய கால்ஸ் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு இன்கமிங் வந்திருக்கு, இவங்க அவுட் கோயிங் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இந்த நம்பர் யாரு அப்படின்னு போலீஸ் என்கொயரி பண்றாங்க. ஏன்னா அது வினோத்தோட நம்பரும் கிடையாது, அந்த நம்பரை சேவ் பண்ணி வைக்கவில்லை, ஒரு புது நம்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை பத்தி டாபிக் எடுத்த உடனே மீனாவுக்கு ஒரு பயங்கரமான உளர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ராங் நம்பருன்றாங்க, அந்த மாதிரி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் சரி எலி மாட்டிக்கிச்சு பொரியல அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் அந்த நம்பருக்குரிய நபர் யாரு அப்படின்னு அவங்க ட்ரேஸ் பண்ணதுல அந்த நம்பர் முகமது ஷா அப்படிங்கிற ஒரு நபருடையது. இவர் எங்க இருக்கிறாருன்னா பிரத்திமா நகர், அதாவது வாரங்கல் பகுதியில் இருக்கிற பிரத்திமா நகரை சேர்ந்த முகமது ஷா. இந்த முகமது ஷாவுக்கும் மீனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் பொழுது வினோத்துக்கு ஒண்ணுமே தெரியல, யாரு இந்த முகமது ஷான்னு கூட தெரியல. எனக்கு தெரியாதுங்க, என் ஒய்ஃப் அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, என் அப்பாவை கொன்னதுக்கும் என் ஒய்ஃபுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்க உண்மையான குற்றவாளிகளை விட்டு தேவையில்லாம என்னுடைய ஒய்ஃபை நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஒரு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறார் இந்த அப்பாவி வினோத். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த முகமது ஷாவை அழைச்சி கொண்டாந்து ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக்னு ஓபன் பண்றாங்க இந்த மீனா. அதாவது 2021 இந்த மீனாவுடைய சொந்த தங்கச்சிக்கு ஒரு வரன் ஒன்று செட் ஆகுது. இது எங்க அப்படின்னா வாரங்கல் பகுதியில் இருக்கிற பிரத்திமா நகர்ல ஒரு மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க போகும்போதே இந்த மீனா அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற சுற்றம், அவங்களுடைய உறவுகள் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா இருந்தவன் இந்த முகமது ஷா. நான் அந்த கதையுடைய ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி இந்த மீனாவுடைய சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு மீனா எவ்வளவு அக்கறையா இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டான முகமது ஷா கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பரபரன்னு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு பக்கம் பொண்ணுக்காக தங்கச்சிக்காக இந்த மீனா வேலை பார்க்குற மாதிரியே முகமது ஷாவை பார்த்துட்டு இருந்தான். அதனால முகமது ஷா மேல ஒரு சின்னதாக நல்ல அபிப்பிராயம் இந்த மீனாவுக்கு ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த முகமது ஷாவும் என்ன பேசியிருக்காங்கன்னா, பொண்ணு வந்து உங்க தங்கச்சி தானா,
என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசிட்டு, ஆமா நீங்க எந்த ஊரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்படிலாம் மெல்லமா அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். உடனே இந்த மீனாவும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஹோ உங்களுக்கு குழந்தை இருக்கா, ஆனா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல, அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிட்ட போட ஆரம்பிச்சிருக்கான். எப்போதுமே ஒரு ஆண் தன்னுடைய ஒய்ஃபோட அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட தானே ரொம்ப எண்ணிக்கை பேசுவாங்க. அந்த மாதிரி இவன் பேசினத ஒரு கடத்துல ஒரு ஆம்பளை ஒரு பெண் கிட்ட என்ன மனதோட பேசுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெண்ணுனால உணர முடியும். அந்த மாதிரி அவங்க அதை ஸ்மெல் பண்ணும்போதே அந்த இடத்துலயே கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு அவன் புகழ்ந்து பேசுறது, தன்னுடைய அழகை பத்தி புகழ்ந்து பேசுறது, தான் மேல அக்கறையா இருக்கிறதா பேசுறது, தான் வீட்டுக்கார விட இவன் வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கானே அப்படிலாம் அவங்க உருகி போய் நம்மளுடைய நம்பரை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது இவங்களுடைய நம்பரை அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அவனுடைய நம்பரை அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சியை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சவங்க இப்ப தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த முகமது ஷாவை பாக்குறதுக்காக அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த அந்த நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறுகி ஒரு மாதிரி லவ் ஆயிருச்சு. லவ் நான் சொன்னேன், லஸ்ட் ஆயிருச்சு. அது வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு போனோடனே அது கள்ளக்காதலா மாறி 2 பேரும் சேர்ந்து வெளியில சுத்துற அளவுக்கு மாறிடுச்சு. அது எந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சுன்னா, இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்காரர் எப்போதுமே 4 நாள் 5 நாள் சொல்லி வேற வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் கார் ஓட்டிட்டு போயிடுவாரு. உங்க மாமனாரும் அதே மாதிரி டாக்ஸி டிரைவருங்கிறனால மாமனாரும் போயிருந்தாரு. இந்த மாதிரி வீட்டுக்காரும் மாமனாரும் இல்லாத நேரமா பார்த்து இந்த முகமது ஷாவுக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர் இல்லை இன்னைக்கு நைட்டு வந்துருன்னு சொல்ற அளவுக்கு போயிருச்சு. முகமது ஷா வீட்டுக்கு வருவான். அந்த நைட்ல தன்னுடைய குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேருமே தனிமையில இருப்பாங்க. காலையில அதிகாலையில எழுப்பி விட்டுருவாங்க, அவன் போயிடுவான். இப்படி இந்த உறவு சில மாதங்களா தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவுல அந்த மாதிரி கணவனும் மாமனாரும் வெளில டியூட்டிக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு முகமது ஷாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்துருன்னு சொன்ன உடனே அவனும் தன்னுடைய பைக்ல வந்துட்டான். இப்படி வந்து 2 பேரும் தனிமையில அவன் பாலியல் தொடர்புல இருக்கும்பொழுது வேலைக்கு போன மாமனார் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த அழைச்சிட்டு போற டியூட்டி இன்னைக்கு வேணான்னு கேன்சல் ஆன உடனே இவர் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல சம்பந்தமே இல்லாம ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லி அவர் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாரு. இது யாருமா, இவன் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொன்ன உடனே இதை மீனா ரொம்ப அழகா சமாளிச்சிருக்காங்க. என்னன்னா, இவர் வந்து என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அவங்களோட ரிலேஷனை மார்க்கெட்டுக்கு பைக்ல வந்திருக்காரு. வந்த இடத்துல அவருடைய பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்க போறேன்னு தெரியல, கையில பணமும் இல்லையா, நான் இருக்கிறேன்னு கேள்விப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு நைட்டு கூட தூங்கட்டுமான்னு கேட்டாரு. சரி தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லாமம்மா, நீங்க போய் என்னம்மா இதை போய் நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே சரி சரி ஏதோ ஒரு உதவி தான் பண்ணிருக்காங்க மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டு தங்கிட்டு நீங்க காலைல போங்கன்னு அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அதே மாதிரி காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு முகமது ஷா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போன கதையா அவர் ஓடி போயிருக்கிறாப்ல. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஆனா இந்த மாமனாருக்கு மட்டும் ஒரு சின்ன டவுட்டு, எப்போதுமே இந்த மாதிரி வந்து தங்கினது இல்லையே, நம்ம இருக்கும்போது நடந்ததே இல்லையே, ஏன் இப்படி ஒருத்தன் சம்மந்தம் இல்லாம வந்து தங்கியிருக்கான், அதுவும் வந்து பைக் ரிப்பேர்னு சொல்றான், காலையில பைக் எடுத்துட்டு தான் போயிருக்கான், அப்படின்னால ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதுல இந்த மாமனார் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய மகன் வினோத் எனக்கு ஒரு 4 நாள் டியூட்டி, நான் வேற ஸ்டேட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது மாமனார் அவருக்கு வேலை அன்னைக்கு இல்லை, ஆனா எனக்கும் டியூட்டி இருக்குது, நானும் போறேன், நான் போயிட்டு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போற மாதிரி நைட்டு கிளம்பி போயிட்டாரு. இதை பார்த்த உடனே 2 பேரும் இல்லைன்னு உடனே மீனா என்ன பண்ணிட்டாங்க, முகமது ஷாவுக்கு ஃபோன் பண்ணி 2 பேருமே இல்லை நீ வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஷாவும் நைட்டு வந்துட்டான். இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி மாமனார் கரெக்டா 12 மணிக்கு வந்து வீட்டு கதவை தட்டி இருக்கிறார். கதவை தட்டினா வீட்டுக்குள்ள இந்த முகமது ஷா இருக்கிறான். இதை பார்த்து மாமனார் தான் எதை எதிர்பார்த்தாரோ, எதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரோ அதை கையும் களவுமா கண்டுபிடிச்சிட்டார். இதை பார்த்துட்டு மருமகள் பயங்கரமான ஷாக் ஆக போறாங்க அப்படின்னு நினைச்சா மீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்காக முகமது கிட்ட பணம் கிட்ட இருந்தேன் 1 லட்ச ரூபா, அதை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்திருந்தாரு, மற்றபடி ஒன்றும் தப்பு இல்லாமம்மா, நாங்க ஒன்றும் தப்பா இல்லாமம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்ச உடனே மாமனாருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அண்ட புழுகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி, அதாவது மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல. இந்த விஷயத்த மகன்கிட்ட சொன்னா
இந்த வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு தத்தளிச்சிருக்கிறாரு இந்த மாமனார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருந்துருக்கிறார். இப்போ முகமது ஷாவும் மீனாவும் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சு தப்பு பண்ணோம்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கிழமை வந்து பொல்லாத கிழவனா இருக்கான், அதனால நம்ம இந்த வீட்டில் வச்சு வேணா இதே ஊர்ல என்னுடைய ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது, அவகிட்ட நான் பேசிட்டேன், நம்ம தப்பு பண்றதா இருந்தா அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்பெல்லாம் முகமது ஷா தேவைப்படுறானோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த வீட்டுக்கு வர சொல்லி நைட்ல இந்த பெண் போயிட்டு அந்த 2 பேரும் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. மாமனார் மட்டும் அதுக்கப்புறம் அந்த மருமகன் மேல சந்தேகம் வந்தோடனே பக்காவா இவங்க எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கணவன் வீட்டுல இருக்கும் போதும் அந்த பெண் தனியா போயிட்டு, மருமகள் தனியா போயிட்டு யாரோ ஒருத்தன்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கிறதெல்லாம் அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் நைட்ல இவன் எந்திரிச்சு வெளில போறா அப்படின்னா இவர் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறார். அந்த ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டு அங்க முகமது ஷா தங்கி இருக்கிறான். 2 பேரும் கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற பெட்ல 2 பேரும் அப்படி நிர்வாணமா இருக்கும் பொழுது மாமனார் உள்ளுக்குள்ள சடார்னு என்ட்ராகி கையும் களவுமா பிடிச்சிருக்கிறார். அங்கிருந்து முகமது ஷா தப்பிச்சு ஓடி போயிட்டான். உடனே மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு தெரியாம அவர் கண்டிச்சிருக்காரு. ஏமா நீ பண்றது சரியா? இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து விளக்கு ஏற்றணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க, உன் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவன், இப்படி பண்ணலாமா, இது உன் வீட்டுக்காரர் தெரிஞ்சா உயிரோட இருப்பானா, செத்துற மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அட்வைஸ் பண்ணி மருமக கிட்ட அழாத குறையா இதை வை விட்டுருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் இந்த கதையை படிக்கும்போது. ஆனா அந்த கர்ம பிடிச்சவன் அப்படி பேசல. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த பாரு நான் வந்து என் பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க, நான் வந்து ரொம்ப வருஷமா தனிமையில தான் இருக்கேன், நான் வீட்டை ஒருத்தன் இப்படி இருக்கும்போது நீ வெளியில உள்ள ஆளுகிட்ட போயிட்டு இப்படி உல்லாசமா இருக்கலாமா, நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்கான் இந்த மாமனார். நான் ஒரு மருமகள்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிற அந்த கான்சியஸே இல்லாம. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கரமான கோவம். மீனா வந்து செருப்பை கழட்டி அடிப்பேன், நாயை யாரை பத்தி என்ன பேசுறேன், நானே என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், தெரியாம ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளில வர்றதுக்கு எப்படின்னு தெரியாம நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், இதுல நீ ஒரு மாமனார் ஒரு பெத்த அப்பா மாதிரி நீ போய் என்ன படுக்க கூப்பிடுறியே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து டென்ஷன் ஆகி அப்படியே கத்தி ஊரை கூட்டி, நான் இப்பயே என் புருஷன்ட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன், அவர் காலில் விழுவுறேன், நீ சொன்னதையும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் வந்து ஊரே கூட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி தான் நீங்களும் நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த பெண் அப்படி சொல்லலை. அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னா, இதை வந்து உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் மாமனாருடைய ஆசைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல வந்து அதை அவங்க எதிர்த்தாலும் இந்த மாமனார் இதை நான் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாமனாரும் மருமகளும் சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்குது. மாமனாரும் அந்த மீனாவும் சேர்ந்து அவங்க தனிமையில இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மீனா, அந்த முகமது ஷா. இந்த வீட்டுக்கு வந்தா மாமனார், இந்த பெண், இப்படி அவங்க கள்ளக்காதல் அப்படி போயிட்டே இருந்திருக்குது. இதுல ரொம்ப அப்பாவியா வினோத் வந்து சொந்த அப்பாவையும் நம்பி ஒய்ஃபையும் நம்பி கடுமையான உழைப்பாளி அவர் வந்து காரை ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு 500-1000 கிலோமீட்டர் ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்காக ஓட்டிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் அந்த மாமனார் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வந்து டெய்லியும் வந்து என் கூட நீ செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது, ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே முகமது ஷாவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, இது இல்லாம இவர் நம்மள ஒரு காட்டி கொடுத்துருவோம் போல இருக்குது, வீட்டுக்காரர் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னா மாமனாரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இந்த மீனா முடிவு பண்ணியிருக்காங்க. சரி எப்படி போடலாம் அப்படின்னு அந்த கொலைக்கான திட்டத்தை அவங்க வகுத்துட்டு இருக்கும்போது தான் மார்ச் 24 அன்னைக்கு நைட்ல வந்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு மாமனார். என் கூட நீ இருக்கணும், எனக்கு மட்டும் தானே சொந்தம், இந்த மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துல இதை டாலரேட் பண்ணிக்க முடியாத அந்த மீனா முகமது ஷாவுக்கு ஃபோன் பண்ணி மாமனார் வீட்டுல தான் இருக்காரு, நீ கொஞ்சம் வாயேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இப்போ முகமது ஷா வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே மாமனாருக்கு தான் தெரியுமே மருமக வந்து அவங்க கூட இருக்கா, நம்ம கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முகமது ஷா வந்து வாங்கின இப்போ எங்கேயாவது சரக்கு போட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரக்குன்னு தான் எல்லாரும் போயிடுவாங்களே, இந்த மாமனாரும் முகமது ஷாவும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பார்ல போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்படி 2 பேரும் சரக்கு அடிச்சதை தான் வந்து போலீஸ்ல சொல்லியிருக்காங்க ஒரு டீம். அப்படி சரக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு துஞ்சல் அப்படிங்கிற அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு அங்கேயும் மறுபடியும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல போதை ஏறின உடனே இந்த மீனா விஷயத்த முகமது ஷா பேசியிருக்கான், நீங்க பண்றது தப்பு இல்லையா, அவங்க
மருமக கூட இப்படி பண்ணலாமா, அவரை டார்ச்சர் ஏன் பண்ணீங்கன்னு சொன்ன உடனே பீம்ராவ் என்ன சொல்லிட்டாரா, நீ ரொம்ப யோக்கியமா, நீயே அவன் மருமகளை நீ இப்படி தானே வச்சுட்டு இருந்திருக்க, என்னுடைய மகன் பாவம் இல்லையான்னு சொல்லி பேசின உடனே நீ ரொம்ப ஒழுக்கமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா 2 பேருக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கடத்துல இந்த முகமது ஷா எதுக்கு வந்தானோ அவன் கையில மறைச்சு வச்சிருந்த கத்தியால பீம்ராவுடைய கழுத்துல அப்படியே குத்துறான். ஒரு 4-5 குத்துல அவருடைய ரத்தம் கொப்பளிக்க கீழே சாயிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த கல் எடுத்து பீம்ராவுடைய முகத்தை செதைச்சிட்டு பாடியை தூக்கி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுதான் நடந்தது. இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த முகமது ஷாவையும் மீனாவையும் கைது பண்ணி 2 பேருக்கும் கோர்ட்ல நிறுத்துறாங்க போலீஸ். 2 பேருக்கும் இப்போ இன்னும் தீர்ப்பு வரல. இந்த வழக்கு இன்னும் போயிட்டு இருக்குது. இந்த கதையில ரொம்ப அப்பாவியான 3 பேர் இருக்காங்க. எதுவுமே தெரியாம தான் ஒய்ஃபை நம்பி தன்னுடைய அப்பாவை வீட்டில் வச்சு அவரையும் பராமரிச்சுட்டு இருந்த அந்த வினோத் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓட்டி காசு கொண்டு வந்து அந்த குடும்பத்தை பராமரிச்சிருந்த அவன் ஏமாற்றப்பட்டான் தன்னுடைய மனைவியுடைய காம இச்சையினால. இன்னொன்று பக்கம் 2 குழந்தைங்க. தான் அம்மா ஏன் தான் கூட இல்லை, ஜெயிலில் இருக்காங்க, தான் தாத்தா ஏன் செத்து போனாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். எப்போதுமே ஒரு முறையற்ற காமம் அது ஒரு கிரைம்ல தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் சுற்றி நடந்துட்டு இருக்கிற எல்லா கிரைம்லையும் அதுதான் நடக்குது. இல்லைன்னா ஒரு குடும்பம் பிரிகிறது நிற்கும், இல்லைன்னா மிகப்பெரிய அவமானத்தில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அதுலேருந்து வெளில வர முயற்சி பண்ணுங்க. உள்ளுக்குள்ள போறதுக்காக அப்படியான வாய்ப்பு இருக்குது, யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க, இல்லை அந்த மாதிரியான சூழல் நமக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டு அந்த இப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டு இன்னைக்கே யூட்டன் அடிச்சிருங்க. அது நல்ல வழி கிடையாது, அது நல்ல இடத்துல ஒன்றுமே நமக்கு சேர்க்காது. இந்த கிரைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், என்ன தண்டனை கிடைச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. தொடர்ச்சியாக நம்ம இணைப்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.